Hi friends, welcome to Tamil Infotakis channel. கேரளாவில் இருக்கிற கவிங்கிற டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் டென்ட்ல ஸ்டே பண்றத பத்தின வீடியோவை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே இந்த டென்ட்ல ஸ்டே பண்ற பார்ட் 1 வீடியோவை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பார்ட் 1 வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த கவி ஃபாரஸ்ட் டென்ட்ல ஸ்டே பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும், அதை எங்க புக் பண்ணணும், எப்படி நம்ம டிராவல் பண்ணி இந்த கவி ஃபாரஸ்ட்டுக்குள்ள வரணும், ஒன்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு ரீச் ஆனதும் அங்கிருந்து ட்ரக்கிங் மூலியமா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து வந்து எப்படி இந்த டென்ட்டை ரீச் பண்ணணும், இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த பார்ட் 1 வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க. நைட்டு கேம்ப் ஃபயர்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு 12:30 மணிக்கு தூங்க போற வரைக்கும் நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில 6 மணி. நைட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தனாலையும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தனாலையும் எல்லாரும் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த டயர்ல இன்னும் யாரும் எழுந்திருக்காம நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க டென்ட் பார்க்கும்போதே தெரியும், எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் தான் டென்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வந்தேன். இது அடர்ந்த காட்டு பகுதிங்கிறதுனால விடியற் காலையில ரொம்பவே அமைதியா இருந்தது. இங்க ஒரே ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவிகளோட சவுண்டு. விடியற் காலையில எழுந்து இங்க இருக்கிற அந்த குருவிகளோட சவுண்டு கேட்கறது ரொம்ப மனதுக்கு இதமா இருந்துச்சு. அதே சமயம் நைட்டும் ஓரளவுக்கு நல்லா குளிராதான் இருந்தது. காலையில எழுந்து வெளியே வந்ததுமே நல்லா ஜில்னஸ் தெரிஞ்சது. இந்த குளிரை போக்குறதுக்காக அங்க இருந்த கேம்ப் ஃபயர்ல கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்படியே நேரம் ஆக ஒவ்வொருத்தரா தூங்கி எழுந்து டென்ட்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சாங்க. நைட்டு நாங்க படுத்த ஒரு அரை மணி நேரத்திலேயே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல யானை பிளற சவுண்ட் வந்து எங்களால கேட்க முடிஞ்சது. அது கேட்ட உடனே எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. எங்க டென்ட்டுக்கு நைட்டு யானை வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாயிருச்சு. கைடனா தான் அந்த யானைகள் ரொம்ப லாங்ல இருக்கிறதுனாலவும் இங்க நம்ம டென்ட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கை எங்களுக்கு சொன்னாரு. இருந்தாலுமே கொஞ்சம் பயத்தோட தான் நாங்க நைட்டு தூங்கணும்னு சொல்லணும். எல்லாரும் எழுந்ததுக்கு அப்புறம் கருப்பட்டி போட்டு செஞ்ச ஒரு ஸ்பெஷல் டீ எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த டீல பாத்தீங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி போட்டிருப்பாங்க. ஆரம்ப காலத்துல இந்த கருப்பட்டி போட்டு தான் டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம் நம்மளும். பட் அதுக்கப்புறம் தான் இந்த சர்க்கரைக்கு நம்ம மாறிட்டோம். முடிஞ்சா வீட்லயும் நீங்க இது மாதிரி கருப்பட்டி போட்டு டீ குடிச்சு பாருங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நைட் டைம் லைட் எதுவும் இல்லாதனால டென்டோட உள்பக்கம் இருக்கிற வியூவை நம்மளால வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம டென்ட்டுக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க தர பெட்ஷீட் பாத்தீங்கன்னா ஜிப் டைப் மாடல் இருக்கும். பெட்ஷீட்டோட ஒரு சைடு ஓப்பன் ஆகும், மற்ற ரெண்டு சைடு வந்து ஜிப் டைப்லயும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜிப் ஃபுல்லும் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளே இந்த பெட்ஷீட்டுக்குள்ள படுத்துட்டு தலை மட்டும் ஓப்பன் சைடு வச்சுட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நைட் அடிச்ச குளிருக்கு ரொம்பவே இந்த பெட்ஷீட் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க பாக்குற இந்த டென்ட்ல 3 பேர் ஸ்டே பண்ணலாம். ரொம்ப பெரிய இடமா இருக்காது, ஆனா 3 பேர் படுக்கிற அளவுக்கு கரெக்டா இருக்கும். ஒன்ஸ் இதுல படுத்ததுக்கு அப்புறம் வெளியில இருக்கிற ஜிப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி க்ளோஸ் பண்றதுனால வெளியில இருந்து எந்த பூச்சும் உள்ள வராம இருக்கும். இல்ல உங்களுக்கு க்ளோஸ் பண்ணாம தூங்கினாலும் நம்ம ஓப்பன் டைப்ல விட்டு தூங்கிக்கலாம். பட் நைட் ரொம்ப குளிரா இருந்ததுனால நாங்க எல்லாருமே க்ளோஸ் பண்ணி தான் தூங்கணும். நம்ம ஸ்டே பண்ணிருக்கிற இந்த டென்ட்டுக்கு பக்கத்திலேயே சிம்பிளா ஒரு டாய்லெட் வந்து கட்டியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல இருக்கும். ஃபுல்லுமே டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம ஹோட்டல் இருக்க ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப ஹைஃபையா எதிர்பார்க்க முடியாது. இது ஃபாரஸ்ட்ங்கிறதுனால இதுக்கேற்ற மாதிரி சிம்பிளா இவங்க கட்டியிருக்காங்க. இதுக்கு வாட்டர் சோர்ஸ் பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு டேங்க் வச்சிருக்காங்க. அந்த டேங்க்ல இருந்தா இதுக்கு வாட்டர் வரும். அந்த வாட்டரும் பாத்தீங்கன்னா நம்ம வர வழியில ஒரு ஓடை இருக்கிறத பார்த்தோம். அதுல கூட பைப் வச்சிருந்தாங்க. அங்க போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து தான் இந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப வாட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா அங்க போய் வாட்டர் எடுத்துட்டு வந்து தான் இங்க நமக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா நம்ம வந்து இங்க வாட்டர் யூஸ் பண்ணணும். நமக்கு காலையில் சாப்பாடு இங்க டென்ட்ல வந்து அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நம்ம முத நாள் வரும்போது ரெஸ்டாரண்ட்ல டீ குடிச்சிட்டு வந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நமக்கு காலையில சாப்பாடு ரெடி பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம காலையில சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நம்ம வந்த வழியிலே ரிட்டர்ன் ட்ரெக்கிங் போய் அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும். அது இல்லாம அதுக்கு பக்கத்துல தான் நம்ம கவி போட்டிங்கும் சபரிமலை வியூ பாயிண்ட்டும் பார்க்கணும். ஸோ இந்த பிளேஸ்ல இருந்து இப்போ நம்ம கிளம்பி ஆகணும். இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு மனசே வரலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா வெறும் பறவைகளோட சவுண்டோட இயற்கை சூழல்ல இருந்தது. இருந்தாலும் வேற வழி இல்லாம இந்த இடத்துல இருந்து எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சோம். காலையில 7 மணிக்கெல்லாம் நாங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் நேரங்கிறதுனால நல்லாவே ஜில்னஸா இருந்தது. அதே சமயம் நம்ம நடந்து போற வழியில ஃபுல்லும் பாத்தீங்கன்னா இந்த பறவைகளோட சவுண்டு மட்டும் தான் கேட்கும். கேட்கறக்கே அவ்வளோ ஒரு இனிமையா இருந்துச்சு. உண்மையாவே நேற்று ஈவினிங் வந்ததோட இப்ப காலையில் நடந்து போகும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்தது இந்த ட்ரெக்கிங் போறதுக்கு. அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு பச்சை பசேன்னு நம்மளை சுத்தி அழகா இருந்துச்சு. இந்த கவி ஃபாரஸ்ட்ல நிறைய தமிழ் பிலிம் எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான பிலிம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிச்ச பேராண்மை திரைப்படம். இந்த பேராண்மை படத்துல வர நிறைய சீன்ஸ் வந்து இந்த கவி ஃபாரஸ்ட்ல தான் எடுத்ததா எங்க கூட வந்த கைடு வந்து சொன்னாரு. சின்ன பிள்ளைங்க இருக்கீங்களா? சரி நீங்க சத்தம் போடாம இந்த குழந்தைங்கலாம் ஒரு பயத்தோட அலறி அடிச்சுக்கிட்டு பேசுனதை நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க. நாங்க நார்மலா நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஆப்போசிட்ல அலறி அடிச்சு பயந்துகிட்டு வேகமா ஓடியாந்தாங்க. அது என்னன்னு அவங்க கிட்ட கேட்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில 2 பெரிய யானைகள் வந்து வழிமறைச்சு நின்றுருக்கு. இந்த பசங்க எதுவும் சத்தம் போட்டதில்ல, அது ரொம்பவே சவுண்டு விட ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதை பார்த்து பயந்துட்டு தான் இவங்க ரிட்டன் எல்லாரும் ஓடியாந்துருக்காங்க. கண்டிப்பா போய் சத்தம் போட வாங்க தம்பி. நீங்களே ஓடனா நாங்க எங்க ஓடுறதுன்னு தெரியாது.
இந்த கவி ஃபாரஸ்ட்ல ட்ரெக்கிங் போகும்போது நிறைய வனவிலங்குகள் பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையாக தான் இருந்தது. பட் இந்த குழந்தைங்களாம் அலறடிச்சிட்டு வந்ததை பார்த்தோன்னே எங்களுக்குமே ரொம்ப பயமாயிருச்சு. இருந்தாலும் யானைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை கூப்பிட்டுட்டு அந்த யானைகள் என்ன பிளேஸை நோக்கி நாங்கள் எல்லாரும் போக ஆரம்பித்தோம். நிக்குதாமாடா? நிக்குது நிக்குது நிக்குது. நிக்குதுடா. நிக்குது நிக்குது. இது என்ன பாறை மாதிரி நிக்குது பாருடா. இதானடா இந்த சந்தில போகுது பாரு. ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒன்று தெரியுது. சத்தம். இந்த யானைகள் மலையோட மேல் பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக காலை நேரத்தில் இறங்கி வந்திருக்குதுங்க. அந்த சமயத்துல தான் இங்க இருக்க ஏலக்காய் தோட்டத்தில் வேலை செய்யற கூலி தொழிலாளிகளோட குழந்தைகள் ஸ்கூல் போகும்போது இந்த இடத்த ரோட்டோரமா நின்றுட்டு இருந்த யானைகளை இவங்க பார்த்திருக்காங்க. பயத்துல கத்தி கூச்சல் போட்டதுனால அந்த யானைகள் ரிட்டன் இந்த காட்டுக்குள்ள ஏறிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா நாங்க யானையை முழுசா பார்த்திருக்கலாம், வீடியோவும் எடுத்திருக்கலாம். பட் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால ஓபன் ஸ்பேஸ்ல எங்களால யானையை பார்க்க முடியல. நாங்க எல்லாருமே 2 யானைகள் இருந்ததை பார்த்தோம். பட் இது அடர்ந்த காட்டு பகுதி அப்படிங்கறதுனால எங்களால எதுவும் கரெக்டா வீடியோ எடுக்க முடியல. நானும் எப்படியாவது வீடியோ எடுத்து காமிச்சோம் அப்படிங்கறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். எவ்வளவு ஜூம் பண்ணியும் எங்களால அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. எங்களுக்கு சைட்லயே கொஞ்சம் உயரமான பகுதியில் ஏலக்காய் தோட்டங்கள் நிறைய இருந்துச்சு. அந்த வழியா தான் அந்த யானைகள் நடந்து வந்துகிட்டு இருந்தது. கண்டிப்பா தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த யானைகள் கீழே இறங்கி வரும்னு சொல்லிட்டு எங்களோட வந்த கைடு என்ன சொன்னாரு. இந்த கைடு இங்க ரொம்ப நாள் இருக்கறனால அந்த யானைகள் எந்த வழியா இறங்கி போகும் அப்படிங்கறது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. சோ அந்த யானைகள் இறங்கி வர இடத்துக்கு பக்கத்திலே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 10 இருந்து 15 நிமிஷமா அந்த இடத்துல நாங்க வெயிட் பண்ணோம். பட் யானைகள் நடந்து வந்துகிட்டே அந்த சவுண்டு கேட்டதை தவிர கீழே எதுவும் இறங்கி வரல. எங்களுக்கு டைம் ஆனதுனாலையும் நேராக பயம் வந்ததுனாலையும் யானைகள் பார்க்காமலே அந்த இடத்துல இருந்து நாங்க நகர ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி வனவிலங்குகள் இருக்கிறதுனால பெண்களும் குழந்தைகளும் இந்த ஃபாரஸ்ட் டென்ட்ல வந்து ஸ்டே பண்றது அவ்வளவோ சூட் ஆகாது. பட் ஃபேமிலியா வரவங்க நம்ம போட்டிங் போற டேமுக்கு பக்கத்துல இருக்கிற டென்ட்ல ஸ்டே பண்ணிக்கலாம். அது ரொம்பவும் சேஃப்டியாவும் இருக்கும். நான் போட்டிங் போகும்போது அந்த பிளேஸ் பத்தி டீட்டெயிலா சொல்றேன். நாங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண மெயின் ஆபீஸ் இருக்கிற பிளேஸ்க்கு நாங்க ரீச் ஆயிட்டோம். நம்ம முத நாள் இந்த இடத்துல இருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு நீங்க ஒரு ரூம் வந்து இவங்க அலாட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அந்த ரூம்ல நம்ம திங்ஸ் வச்சுட்டு தான் இங்க இருந்து கிளம்பணும். இந்த ரூம் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். நம்மள மாதிரி ட்ரெக்கிங் வரவங்களுக்கு இந்த ரூம் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து கொண்டு வர திங்ஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு இங்க இருந்து ட்ரெக்கிங் போவாங்க. இந்த ரூம்லயே பாத்தீங்கன்னா 3 பாத்ரூம் இருக்கு வித் டாய்லெட்டோட. சோ நாங்க சீக்கிரமா கிளம்புறதுக்கு இது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது கூடவே பாத்தீங்கன்னா இங்கே வாஷ் பேசணும், அது கூட மிரரும், இது எல்லாமே இருக்கும். சோ நம்ம கிளம்புறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க வரும்போது ஏதாவது உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணிருந்தீங்கன்னா அதை வந்து ட்ரை பண்றதுக்கும் ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க. சோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாருமே நாங்க குளிச்சுட்டு இதுக்கு பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக எல்லாரும் போனோம். எங்களுக்கு காலையில் சாப்பாட்டுக்காக இட்லி ரெடி பண்ணியிருந்தாங்க. அது கூட பிரெட் ஜாமும் வாழைப்பழம் முட்டை இதுவும் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்க. இந்த ஃபுட் எதுவும் லிமிடெட் கிடையாது, அன்லிமிடெட் தான். நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததா இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம குடிக்கிறதுக்காக டீ காஃபி பாலுன்னு தனித்தனியா வச்சிருப்பாங்க. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்து குடிச்சுக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா சின்னதா பார்க் மாதிரி ஒன்று செஞ்சிருப்பாங்க. இங்க வரவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இது மாதிரி வந்து பார்க் வந்து செஞ்சிருக்காங்க. இந்த பார்க்கோட ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூடாரம் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த கூடாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சுத்தியும் சேர்ஸ் இருக்கும். சென்டரா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். நைட் டைம்ல இந்த ஸ்டாண்ட்ல தான் கேம்ப் ஃபயர் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் டென்ட்ல ஸ்டே பண்றது இல்லாம இங்க இருக்கிற நார்மல் ரூம்லயும் பக்கத்துல இருக்கிற டென்ட்லயும் ஸ்டே பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஸ்டே பண்றவங்களுக்கு நைட் வந்து இந்த இடத்துல தான் இங்க வந்து கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம நிக்கிற இந்த பகுதி இந்த டேமோட ஒரு கரையில இருக்கிறனால இங்க இருக்கிற சேர்ல உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கிற இயற்கை காட்சிகளை நம்ம ஃபுல் வியூலயும் பார்க்க முடியும். இந்த கரை பகுதியிலே சுத்தியும் ஊஞ்சல் வச்சிருப்பாங்க. அந்த ஊஞ்சல் உட்காந்து நம்ம விளையாண்டுகிட்டு டேமோட ஃபுல் வியூஸும் நம்மளால பார்த்து ரசிக்க முடியும். ஃபேமிலியா குழந்தைகளோட வரவங்களுக்கு இந்த இடம் வந்து சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படியே ஃபுல் வியூ நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன போட்டிங் போற பிளேஸ் இருக்கும். நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்மள மாதிரி வந்தீங்க போட்ல போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரி, இப்போ நாம அந்த பிளேஸ்க்கு போய் இந்த போட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ கவியில் இருக்கிற அந்த டூரிஸ்ட் பிளேஸஸ் பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ல வந்து நைட்டு ஸ்டே பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் வந்து இப்போ நம்ம போட்டிங் போக போகிறோம். ஸோ உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது முடிச்சுட்டு நம்ம சபரிமலை வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த போட்டில் நம்ம போகும்போது நம்மளோட சேஃப்டிக்காக கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் நம்ம போட்டுக்கணும். ஸோ நமக்கு நீச்சல் தெரியலனாலும் நம்ம பயப்படாமல் இந்த போட்டில் போகலாம். ஒரு போட்டில் மேக்ஸிமம் 4 பேர் போக முடியும். அதே சமயம் இது மோட்டர் போட் கிடையாது, நார்மலாக துடுப்பில் தான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு யாரை கைடாக அசைன் பண்ணாங்களோ அந்த பர்சன் தான் இந்த போட்டையும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கவி ட்ரிப் வந்தீங்கன்னா டென்ட்லேருந்து காலையில் வந்த உடனே வெயில் வரதுக்கு முன்னாடி இந்த போட்டிங்கை நீங்கள் முடிச்சிருங்க. நாங்கள் வரதுக்கு லேட் பண்ணதுனால இந்த போட்டிங் போகும்போது ஓரளவுக்கு நல்லாவே வெயிலாக இருந்தது.
ஸோ வெயில் இல்லாமல் போகணும் அப்படின்னா நீங்கள் காலையில் நேரமாக வந்து இந்த போட்டிங் முடிச்சிருங்க. இந்த போட்டிங் போயிட்டு இருக்கும்போதே கரையோரங்களில் இருக்கிற பறவைகள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறதும் கரையோரமாக இருக்கிற காட்டு பகுதியில் ஏதேனும் விலங்குகள் வந்தாலும் நம்மளால பார்க்க முடியும். நாங்கள் போகும்போது 2 மான்கள் மட்டும் பார்த்தோம். வெயில் இல்லாத டைம் இருந்தால் வேற ஏதேனும் விலங்குகளை எங்களால் பார்த்துருக்க முடியும். நாங்கள் இந்த கவி ட்ரிப் வந்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் எண்டில் தான் வந்தோம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த டேமில் தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி வந்து குறைஞ்சிருக்கிறது. தண்ணி அதிகமாக இருந்தால் இன்னும் இந்த போட்டிங் டூரை வந்து நமக்கு அதிகமாக சுற்றி காட்டிட்டு வருவாங்க. நமக்கும் இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ½ hour இந்த போட்டில் வந்ததில் இந்த கவி ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம போட்டிங் போகிற இந்த டேமுக்கு தண்ணி வர வழி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழியாக தான் ஃபாரஸ்ட்ல இருந்து தண்ணி வந்து டேமுக்கு வரும். ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கும். நல்ல சீசன் டைம் வந்தோம்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் வரைக்குமே நம்மளால இங்கிருந்து போட்டில் போக முடியும். இப்போ தண்ணி எதுவும் இல்லாதனால ரொம்ப வறண்டு போயிருக்குது. ஸோ போட் இதுக்கு மேலே உள்ள போக முடியாது. அதனால இந்த இடத்தோட நாங்கள் ரிட்டர்ன் திரும்பிட்டோம். இந்த போட்டிங் நம்ம போகும்போதே 2 இடத்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். பட் நாங்கள் போன நேரம் தண்ணி எதுவும் இல்லாதனால எங்களால் எந்த வாட்டர் ஃபால்ஸும் பார்க்க முடியல. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கணும்னா மழை காலத்துக்கு அப்புறமான ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஸ்டார்டிங் வரைக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்தீங்கன்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் வரையும் இந்த போட்டிங்கில் நம்ம சுற்றி பார்க்கலாம். எல்லா வாட்டர் ஃபால்ஸும் நம்மளால பார்க்க முடியும். அது கூட இங்கே ஃபுல்லும் இன்னும் கிரீனரியாக இருக்கும். பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இந்த போட்டிங் நம்ம போயிட்டு இருக்கும் போதே இந்த கரைக்கு பக்கத்தில் இருக்கிற சில டெண்டுகளை நம்மளால பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபேமிலியாக வரீங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் தங்க முடியாது. அவங்களும் அந்த டேமுக்கு பக்கத்தில் இருக்கிற டெண்டில் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டெண்ட் தான் இங்கே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த டெண்ட் ஸ்விஸ் காட்டேஜ் டெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பர்மனண்டாகவே இந்த இடத்துல இந்த டெண்ட் இருக்கும். பிளஸ் இந்த டெண்டில் எலக்ட்ரிசிட்டியும் அட்டாச்சு பாத்ரூமும் இருக்கும். இந்த டெண்டில் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பர்சனுக்கு 3500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. மதியம் 2 மணிக்கு செக் இன் பண்ணணும். அடுத்த நாள் 2 மணிக்கு செக் அவுட் ஆயிடணும். 3 வேளை ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அது கூட இந்த போட்டிங் போய்க்கலாம். இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஏலக்காய் தோட்டத்தை ஒரு விசிட் பண்ணிட்டு அந்த ஏலக்காய் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு ப்ராசஸ் பண்ற இடத்த நம்மளால பார்க்க முடியும். காலையில 6 மணிக்கு இந்த கவி ஃபாரஸ்ட்டுக்குள்ள இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட வேன்ல 2.5 மணி நேரத்துக்கு சஃபாரி கூட்டி போய் நம்மளை காமிச்சிட்டு வருவாங்க. இந்த டென்ட் இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இருக்கிறதோட கரையிலேயே இருக்கும். ஸோ இங்க ஸ்டே பண்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபேமிலியா வரீங்க சேஃப்டியா ஸ்டே பண்ணணும், கவி ஃபாரஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த டென்ட்டை நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த போட்டிங் போயிட்டு வர கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆச்சு. பெருசா எது இல்லைனாலும் உள்ள போயிட்டு வர அந்த லொகேஷன் சூப்பரா இருந்தது. தண்ணி அதிகமாக இருந்தால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போய் நம்ம பார்த்துருக்கலாம். அது மட்டும் தான் கொஞ்சம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். மற்றபடி போயிட்டு வர நல்லாவே இருந்துச்சு. இந்த போட்டிங் முடிச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம். இங்கே டென்ட்ல மட்டும் ஸ்டே பண்றது இல்லாமல் நார்மல் ரூம்லையும் ஸ்டே பண்ற மாதிரி பேக்கேஜஸ் இருக்கு. நம்ம கலெக்ட் பண்ண ரூமோட வரிசையிலேயே அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பேக்கேஜோட நேம் பார்த்தீங்கன்னா கிரீன் மென்ஷன். அது போர்டில் இங்கே எழுதி இருக்கிறதும் நம்மளால பார்க்க முடியும். இதில் ஸ்டே பண்றதுக்காக நம்ம மதியம் 2 மணிக்கு செக் இன் பண்ணணும். அடுத்த நாள் மதியம் 2 மணிக்கு செக் அவுட் பண்ணிடணும். 3 வேளை ஃபுட்டு நம்ம கொடுத்துருவாங்க. அது கூட இந்த கவி லேக்ல போட்டிங் போறது, இந்த கவி ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஏலக்காய் தோட்டத்தை விசிட் பண்றது, அந்த ஏலக்காய் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ற இடத்த விசிட் பண்றது. காலையில 6 மணிக்கு இந்த கவி ஃபாரஸ்ட்ல 2.5 மணி நேரம் வேன் சஃபாரி கூட்டிட்டு போவாங்க. இந்த பேக்கேஜுக்கு ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் நம்ம பே பண்ணணும். இங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு. நம்ம ஒரு ரூமுக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் நிறைய ரூம்ஸ் இருக்கு. டோட்டலா இங்க 36 பெட்ஸ் இருக்கு. நம்ம பார்க்க போற இந்த ரூம் டபுள் பெட் இருக்கிற ரூம். 2 பேர் ஸ்டே பண்ற மாதிரி 2 பெட் போட்டிருப்பாங்க. ரூம்ல மேல பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்கும். இங்க ஏசி எதுவும் இருக்காது. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே கூலிங்கா தான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போடுற ஸ்டாண்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து தான் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். இந்த பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா ஹீட்டர் இருக்கும். ஸோ நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வாஷ் பேசனும் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பெட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேரும் ஒரு டேபிளும் போட்டிருப்பாங்க. ஹோட்டல் ரேஞ்சுக்கு நம்ம ஹைஃபையாக இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து கட்டியிருக்காங்க. ஓரளவுக்கு சிம்பிளாக தான் ரூம்ஸும் இருக்கு. நம்ம வெளியே வந்து பார்த்தோம்னா வியூஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ரூமுக்கு பேக் சைடு அப்படியே ஃபாரஸ்ட் இருக்கும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே டெப்த்தாக இருக்கும். ஸோ நைட் டைம் எல்லாம் இந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். வெளியிலாம் பார்த்தீங்கன்னா கிரீனரியா இருக்கிற ட்ரீஸ் வச்சிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் முன்னாடி ரொம்பவே அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இந்த ரூம்ஸ்க்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்கு. இந்த மியூசியம்ல ஒரு பெரிய யானையோட எலும்பு கூடு வச்சிருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான மியூசியம் எல்லாம் இல்லை, சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு உள்ள பார்க்கும்போதே தெரியும். ஒரு சின்ன ரூம்ல தான் வந்து இந்த யானையோட எலும்பு கூடு வச்சிருக்காங்க. இயற்கையா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இறந்து கிடந்த யானையோட எலும்புகள் எடுத்துட்டு வந்து கம்பிகளை வச்சு கோர்த்து ஸ்டாண்ட்ல வச்சு இது மாதிரி யானையோட உருவமா தெரியுற மாதிரி எலும்பு கூட வச்சிருக்காங்க. பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இந்த எலும்புகள் வந்து ரொம்ப சேதமடைஞ்சதுனால மறுபடியும் பாதிப்படையாம இருக்கிறதுக்காக அந்த எலும்பு மேல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பக்கத்திலே இங்க இருக்கிற செவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டெருமைகள், மான்களோட கொம்புகள் வந்து வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நிறைய வகையான பைசன்ஸும் மான்களும் இந்த காட்டுல நம்மளால பார்க்க முடியும். அது மாதிரியான நிறைய வகையான கொம்புகளை காட்டுல இருந்து சேகரிச்சுட்டு வந்து இந்த மியூசியம்ல நம்ம பார்க்கறதுக்காக வச்சிருக்காங்க. அடுத்த வந்து சபரிமலை வியூ பாயிண்ட் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ட்ரக் மாதிரி அவன் இப்போ போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட் இருக்கிறாரு பிரபு. ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்கலாம் போயிட்டாங்க. சரி உள்ள நம்ம இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் எப்படி வியூவெல்லாம் இருக்குது. சபரிமலை வந்து நம்ம டாப் வியூ வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைடு சொன்னார். சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க தெரியும். இந்த வழியாக தான் இப்போ நம்ம
போகிறோம். இப்போ நம்ம நடந்து போகிறது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வழி போகும். இந்த வழியாக ஒரு 15 நிமிஷம் நம்ம நடந்தோம்னா ஒரு சின்ன மலையோட உச்சிக்கு மேலே போயிடுவோம். அந்த மலையிலிருந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலையும் மகரஜோதி ஏத்துற அந்த மலையும் நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த மலையில் நம்ம நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ் பற்றி பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஸ்டே பண்ணுற பேக்கேஜ் நான் சொன்னேன். அப்படி ஸ்டே பண்ணாமல் ஒரு நாள் ஃபுல்லும் இங்கே டே டைமில் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிற டே பேக்கேஜும் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு இங்கே வந்து நம்ம செக் இன் பண்ணிடணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த பேக்கேஜில் கவி லேக்ல போட்டிங் போறதும், கவி ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஏலக்காய் தோட்டத்தை விசிட் பண்றதும், அந்த ஏலக்காய் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ற பிளேசஸ் பார்க்கறதும், இப்போ நம்ம போய் பார்க்க போற சபரிமலை வியூ பாயிண்ட்டும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4:30 இருந்து 5 டீ சாப்பிட்டு நம்ம செக் அவுட் பண்ணிடணும். இந்த பேக்கேஜுக்கு ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய் இவங்க சார்ஜ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து ஸ்டே பண்ணாம டே டைம் மட்டும் வந்து சுத்தி பார்த்துட்டு போனாலும் நீங்க இது மாதிரி பேக்கேஜில் வந்து சுத்தி பார்த்துட்டு போகலாம். நம்ம நடந்து போறது ஒரு சின்ன மலையா தான் இருக்கும். எதுவும் மரங்களெல்லாம் இருக்காது, வெறும் புட்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த பிளேஸ் எல்லாம் நம்ம மழை டைம் வந்தோம்னா ரொம்ப அருமையா சூப்பரா இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் நடந்ததுல இப்ப நம்ம இந்த மலையோட டாப்க்கு வந்துட்டோம். இந்த டாப்ல இருந்து கைடனா எங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல தெரியற சபரிமலை வந்து எங்களுக்கு காமிச்சாரு. இந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துல தான் தெரிஞ்சது. இருந்தாலும் நம்ம நல்லா பார்த்தோம்னா கோயிலோட கலசத்தோட அந்த தங்க கலர் பண்றது நம்மளால நல்லாவே பார்க்க முடியும். இந்த பிளேஸ் நல்லா டாப்ல இருக்கறனால இங்க சுத்தி இருக்கிற அத்தனை மலைகளையும் நம்மளால பார்க்க முடியும். அந்த சபரிமலைக்கு பக்கத்துல இருக்கிற மகரஜோதி ஏத்துற மலையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த பிளேஸ்ல இருந்து போற வழியில இன்னமும் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். பட் எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுனால இங்க சுத்தி இருக்கிற மலைகளையும் சபரிமலையும் பார்த்துட்டு இப்படியே நாங்க கிளம்பிட்டோம். இந்த சபரிமலை வியூ பாயிண்ட் பார்த்துட்டு எல்லாருமே அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். நமக்கு லஞ்சுக்கு வந்து வெஜ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரைஸ், பருப்பு குழம்பு, சாம்பார், பொரியல், மோர் குழம்பு, ரசம், அது கூட சப்பாத்தி, குருமா, ஊறுகாய், அப்பளம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இங்க ரைஸ் பாத்தீங்கன்னா கேரளா ரைஸ் இருந்துச்சு, தமிழ்நாடு ரைஸ் இருந்துச்சு. நாங்க எல்லாருமே ஒரு ரவுண்ட் கேரளா ரைஸும் சாப்பிட்டு பார்த்தோம். கேரளா வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இருக்கிற ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். பட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அடுத்ததா இந்த கவி ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஏலக்காய் தோட்டத்தை விசிட் பண்ணலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் 3:30 மணிக்கு தேக்கடியில் இருக்கிற லேக்ல போட்டிங் போலாம்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அதனால இந்த ஏலக்காய் தோட்டத்தை விசிட் பண்றதை நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம். கடைசி வரைக்கும் எங்க கூட இந்த கைடனா இருந்தாரு. இவர் ரொம்ப வருஷமா இங்க இருக்கறனால நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சிருந்தது. அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஷேர் பண்ணியும் எங்களுக்கு ஃபுல்லா கைடும் கொடுத்தாரு. இதனால இங்க வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அண்ணாவை ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நாங்க முத நாள் வரும்போதே அந்த ஜீப் டிரைவர் அண்ணா கிட்ட நெக்ஸ்ட் டே வர சொல்லி நாங்க சொல்லிட்டோம். ஸோ அவர் 1:30க்கு இங்க வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கவி ஃபாரஸ்ட்ல வந்து டென்ட்ல ஃபுல்லா ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு நாங்க ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப் ஃபுல்லுமே நான் வீடியோவா உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்களும் இது மாதிரி பிளான் பண்ணி வந்து சுத்தி பார்த்துட்டு போங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இது மாதிரி டிஃபரெண்டான பிளேசஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம போடுற வீடியோவெல்லாம் நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து தேக்கடி போட்டிங்ல போறதும், தேக்கடியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தின வீடியோவும், தேக்கடியில மவுண்டன்ல டென்ட்ல ஸ்டே பண்ற வீடியோவும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.